இப்போ 10க்கு 5 பொருத்தம் இருக்குது, 4 பொருத்தம் இருக்குது, 3 தாங்க இருக்குது அப்படின்னு இருக்கவங்களும் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கிறாங்க. 10க்கு 10 பொருத்தம் இருக்கவங்களும் ஒரே மாதம் 2 மாதம் டிவோர்ஸ் வாங்கினவங்களும் நம்ம பார்க்கணும். அப்போது ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணுமே தவிர ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிங்கிள் நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் பொருத்தம் பார்க்கக்கூடாது. இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வரன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளையுடைய கேரக்டரே தெரியாமல் ஏதாவது ஒரு நட்சத்திர பொருத்தத்தை வச்சு பார்க்குறது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. இப்போது ஜாதகத்தில் நம்ம பொருத்தம் எல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் மல்லு கட்டி சொன்ன விஷயம்லாம் நிறைய இருக்குது. கேரக்டரை பார்க்குறோம், குழந்தைய பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்தில் வரன் பார்க்குறீங்க, வரும்போதே பொண்ணு வீட்டிலேருந்து காரையே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க மாப்பிள்ளைக்கு. அதே மாதிரி பொண்ணு வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை கார் வாங்குவார். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்தன் அடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். சேந்தனை கந்தனை, செங்கோட்டு விற்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார் மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. அஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ போன பதிவில் இந்த 10 பொருத்தமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு பொருத்தமுமே இப்போவுமே பார்க்குறாங்கல்ல, அதுக்கான விதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாமே தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஜாதக அனுகூல பொருத்தம் இது இருந்தால் மட்டுமே போதும், அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமையும் இல்லை அமையாது அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் சார். ஸோ திருமணத்தில் பார்க்கக்கூடிய விதிகள் என்னென்ன, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் திருமணத்தில் பார்க்கணும், இதை பற்றி நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். அதாவது நம்ம அடிக்கடி நிறைய இடத்துல இந்த விஷயத்தை நம்ம பதிவிட்டுருக்குறோம். 10 பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கிறவங்களும் டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 10 பொருத்தம் இல்லாதவங்களும் ரொம்ப சந்தோஷமாக பொருளாதார ரீதியாகவும் நல்ல வசதி வாய்ப்பாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ 10க்கு 5 பொருத்தம் இருக்குது, 4 பொருத்தம் இருக்குது, 3 தாங்க இருக்குது அப்படின்னு இருக்கவங்களும் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கிறாங்க. 10க்கு 10 பொருத்தம் இருக்கவங்களும் ஒரே மாதம் 2 மாதத்தில் டிவோர்ஸ் வாங்கினவங்களும் நம்ம பார்க்குறோம். அப்போது ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டுமே இருந்தால் போதும் இல்லை, அதுதான் முக்கியமே. அதாவது 10 பொருத்தத்தில் நீங்கள் இந்த ஆப்லெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னாவே இன்றைக்கி 10க்கு எத்தனை மார்க்குன்னு எல்கேஜியில் மார்க் போகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துடும். பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு எத்தனை பொருத்தம் இருக்குது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்றத டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஜாதகத்தினுடைய குவாலிட்டி என்னன்னு பார்த்து சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜாதக அனுகூல பொருத்தம்னு பேர். அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணுமே தவிர ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிங்கிள் நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் பொருத்தம் பார்க்கக்கூடாது. இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது ஒரே ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி, இந்த பக்கம் ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அது எந்த அளவுக்கு ஏற்புடையது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். அது ஏற்புடையதா இல்லை அப்படிங்கிறத தான் இந்த ஜாதக அனுகூல பொருத்தத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே சார். ஸோ இதில் முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் சொல்கிறதா சொல்லியிருந்தீங்க. என்னென்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது ஒரு சில விதிகள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதை டீட்டெயிலாக இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல குணம், ஒரு ஜாதகரோட குணம் எப்படி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுவீங்க? 2 பேரோட ஜாதகத்தை வச்சு இது பார்க்கணுமா, இது எப்படி பார்க்கணும் சார்? கரெக்ட். இப்போது உதாரணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு 5 பொண்ணு ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அந்த மாப்பிள்ளையுடைய பிராகிரப்தம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அந்த மாப்பிள்ளைக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குது, 7ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, காரக கிரகம்னு சொல்லுவோம். ஸோ இதை 3ஐயும் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா ஜோசியர் பார்த்தாலும் சரி, ஜோசியர் பார்க்கலினாலும் சரி, அப்பா அம்மா பார்த்தாலும் சரி பார்க்கலினாலும் அவருக்கு நல்லா இருந்ததுன்னா நல்லவரானா தான் அமையும் எங்கே இருந்தாலும். அதே மாதிரி அவருக்கு ஒருவேளை 7ல் தனிச்ச சனி இருக்குது, அல்லது தனிச்ச குரு இருக்குது, தனிச்ச சுக்கிரன் இருக்கார், தனிச்ச சூரியன் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளோ ஜோசியரை பார்த்து என்ன பொருத்தம் போட்டாலும் என்ன பிராப்தமோ அதுதான் கிடைக்கும். அதில் சுமாரான ஒரு பொருத்தத்தை தான் அவங்க கண்டிப்பாக பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனை அடுத்து இப்போது பெண்ணோட ஜாதகம் கொண்டு வராங்க, பெண் வீட்டுக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு யார் தடுத்தும் அந்த கெட்ட அமைப்புகள் வரப்போகிறதில்லை, நல்ல வரன் தான் வரும். அதே சமயம் 7ல் நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த மாதிரி கிரகங்கள் உட்கார்ந்துருது, தனியாக உட்கார்ந்துருது அப்படின்னாலும் 7ஆம் அதிபதி 4 டிகிரி 5 டிகிரியோட ராகுவோடையோ அல்லது கெட்ட கிரகத்தோடையோ சேர்ந்துருக்கு அப்படின்னாவோ அங்கே கொஞ்சம் கடுமையான பிரச்சனையை அந்த பொண்ணு திருமண வாழ்க்கையில் சந்திக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதில் மேரேஜ் டிலே ஆகிறதுக்குன்னு விதிகள் இருக்குது. அதே மாதிரி நல்ல வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய விதிகள் இருக்குது. லேட்டாகி கூட
எனக்கு நல்ல வரனே வரலையே அப்படின்றதுக்கும் நிறைய விதிகள் இருக்குது. இது நம்ம போக போக ஒவ்வொன்றும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஆனாலும் குணத்தை அடிப்படையாக வச்சு தான் முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் முதல்ல சொல்லக்கூடிய விதி. அது என்ன குணத்தை வச்சு சொல்லக்கூடிய விதி? இப்போது மாப்பிள்ளை ஜாதகத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, பொண்ணு ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, வரனுக்காக வருகின்ற போது அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். முதல்ல அதை பார்க்கணும். லக்னா எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி அந்த லக்னாதிபதி மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் இருக்கா, சுபகிரக அப்படியே ஒருவேளை மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சுபகிரக தொடர்புகளோடு இருக்கா, இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், இந்த மாதிரி புதன், தனித்த புதன், இந்த மாதிரி விஷயங்களோட பார்வை சேர்க்கையோட அந்த கிரகம் இருக்கா, லக்னாதிபதி இருக்கா, லக்னம் இருக்கான்றதை பார்க்கணும். அதுக்கும் சில விதிகள் சொல்கிறாங்க. கேந்திர கோணம் தன்னில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திர சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய் வயது 100 இருப்பன் காலின்னு சொல்லி, கீர்த்திமானா வாழணும், நல்ல பேர் புகழ் அந்தஸ்தோட வாழணும்னா லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அப்போ உங்கள் வீட்டில் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வரன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளையுடைய கேரக்டரே தெரியாமல் ஏதாவது ஒரு நட்சத்திர பொருத்தத்தை வச்சு பார்க்குறது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. அதனால் முதல்ல லக்னம் லக்னாதிபதியை பார்க்குறது தான் முதல் விதி. அதைத்தான் குணம்னு சொல்கிறோம். இப்போது ஏழையாவே கூட இருக்கலாம் அந்த பையன், ஏழையாவே கூட அந்த பொண்ணு இருக்கலாம், வரன் பார்க்குற பொண்ணு இருக்கலாம். கேரக்டர் எப்படின்னு பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் ஒரு பக்கம் தேவை தான், அது செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ கேரக்டர் மீன்ஸ் கொஞ்சம் நல்லா ஒரு தாராளமாக ஹம்பிள்டாக நடந்துக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்களா, எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடிய ஆள் இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நல்லா காப்பாற்றக்கூடிய ஆளா, இல்லை மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கக்கூடிய பொண்ணா அப்படிங்கிறதெல்லாம் அந்த குணத்தை அடிப்படையாக வச்சு தான். அப்போ ஒரு பொருத்தம்னு எடுத்திங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் மொதல் விஷயமே குணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு தான். அப்போ லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் முதல் விதி பொருத்தத்தில். ஸோ அடுத்ததாக பார்க்கும்பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் இப்போ வந்து பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அதுதான் டிசைட் பண்ணுது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் வந்து யோகமா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவசியமாக பார்க்கணுமா சார்? 2 பேத்துக்குமே கண்டிப்பாக பார்க்கணும். பொருத்தம்ங்கிறதே 2 பேருக்கு தானே பார்க்குறோம், ஒருத்தருக்கா பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து சரியில்லைனாலுமே இன்னொருத்தருக்கு பலமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகணும்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த யோகம் அப்படிங்கிறது வந்து 2 பேத்துக்குமே பார்க்கணுமா? கரெக்டு. இப்போ யோகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு செயல்படாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது, பேலன்ஸ் ஆகிடும். இப்போ மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் 20% நல்லா இருந்து பொண்ணோட ஜாதகத்தில் ஒரு 60% நல்லா இருந்துச்சுன்னா பொண்ணுக்கு ஆவரேஜ் ஆகும். ஸோ இது இப்போ 2 பேருக்குமே ஒரு 50-50 வருதுன்னா அது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ 2 பேர் ஜாதகத்திலையும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ ஒருவேளை சில நேரத்தில் தர்ம சங்கடத்துக்கு ஜோசியர்களே ஆட்படுவாங்க. எப்படின்னா ஒரு பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த பொண்ணுக்கு திருமண காலகட்டம் அப்படிங்கிறது 30 வயசுக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு 22 வயசுலேயே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த ஜாதகத்தை. 7ல் சனி இருக்கும், 2ல் செவ்வாய் இருக்கும், ராகுக்கு எது தோஷம் இருக்கும், நடக்கிறது 8வது திசையாக இருக்கும். இப்படி இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு நீங்கள் எந்த வரனை சேர்த்துனீங்கனாலும் பொண்ணுக்கு என்ன பிராப்தம் அதுதான் நடக்கும். அப்போது முதல்ல அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் அனுகூலமாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 2 ஜாதகமும் பார்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு ஜோதிடர் 2 ஜாதகத்துக்கும் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டிங்க. இப்போ ஒருவேளை நமக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது, நம்ம வீட்டு பொண்ணுக்கோ நம்ம வீட்டு பையனுக்கோ கொஞ்சம் சுமாரான ஜாதகமாக இருக்குது. சில பேர் மூல நட்சத்திரம்னு பயன்படுத்துகிறாங்க, சில பேர் பொண்ணுக்கு ஆயிலி நட்சத்திரம் மாமனார் மாமியாருக்கெலாம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடியவங்கலாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை வச்சுலாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. வரக்கூடிய வரன் நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய மாப்பிள்ளையாக இருக்கிறான்னு பாருங்கள். ரொம்ப பேக்ரவுண்ட்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பேக்ரவுண்ட் எதிர்பார்த்து எல்லாம் ஆஹா ஓஹோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இங்கேயே ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை உங்கள் வீட்டிலே இருக்கும்போது அங்கே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நல்ல அமைப்பு கிடையாது. ஸோ அதனால் முதல்ல அவங்களுடைய தத்தமது ஜாதகங்கள் எப்படி இருக்குன்ற அனலைஸ் ஃபஸ்ட்டு தேவை. 2வது அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறது தான் இதில் புத்திசாலித்தனம். சரி, இதில் எப்படி 2வது சொஃபஸ்டிகேட்டடாக இப்போ நீங்கள் வந்து எக்கனாமிக் க்ரோத்தாக கேட்டிங்க. இப்போ 2ஆம் அதிபதி பலமாக இருக்குதா, அடுத்தடுத்து அந்த பையனுக்கு யோக தசை வருதா அப்படிங்கிறத கவனிக்கணும் பெண் வீட்டுக்காரங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 விதமாக நான் சொல்கிறேன். முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எடுத்துக்கோங்களேன். அந்த பொண்ணோட ஜாதகம் வருது, 8ஆம் அதிபதி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடுமையான திசை நடக்குது, விபத்து ஆகணும்னு இருக்குது, சில லாஸ் ஆகணும்னு இருக்குது, இல்லை இந்த பொண்ணுக்கே மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பையன் வந்ததுக்கப்புறம் பையன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஜாதகத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். யார்? பசங்க வீட்டுக்கு. இதுவே பெண் வீட்டில் பார்க்குறவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டில் 8ஆம் அதிபதி திசை நடக்கிற பொருத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பொண்ணுக்கு போட்ட நகையெல்லாம் தூக்கிட்டு போய் பேங்க்கில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வரதட்சணையாக கேட்டு சில விஷயங்களை கேட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் யாருக்கு? மாப்பிள்ளைக்கு 8ஆம் அதிபதி திசை நடக்குதா அப்படின்றத நீங்கள் கவனிச்சுக்கணும். இல்லை நல்லா இருக்காங்க, பார்க்க சில நேரத்தில் தோற்றம் நல்லாயிருக்கும், பார்த்தீங்கன்னா எல்லாம் லோனில் இருக்கும், அந்த லோன் விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ சில பேர் நேர்மையாகவே இருப்பாங்க பசங்க, என்னென்னா வாடகை வீட்டில் தாங்க இருக்கிறேன், மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் பின்னாடி ஃப்யூச்சர் நல்லா வந்துடுவோம், அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க.
அதே மாதிரி பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கும், இப்போதைக்கு அவங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், அந்த பொண்ணுலாம் வேணான்னு சொல்லிடுவாங்க வரதட்சணை கொடுக்கலையே அப்படின்ட்டு. பின்னாடி நல்லா இருக்காங்களான்றது அந்த ஜாதகத்தை வச்சு தான் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு அந்த பேஸ்ட் ஆன் தி அந்த தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாதகத்தில் வரன் பார்க்குறீங்க, வாகனநாதன் வந்திர ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆகினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கும் வாகனம் பரிசே சுத்தம்னு வரும். இந்த மாதிரிலாம் நல்லா இருந்ததுனாக்கா வரும்போதே பொண்ணு வீட்டிலேருந்து காரையே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க மாப்பிள்ளைக்கு, நல்லா இருந்தது அப்படின்னாக்கா. அதே மாதிரி பொண்ணு வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை கார் வாங்குவார், இவரே ஓனாக சம்பாரிச்சு. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, யோக தசைகள் அடுத்தடுத்து நடக்கின்றனவா அப்படிங்கிறத கணிச்சா மட்டும்தான் நடக்கும். ஒரு 5 வருஷம் நல்லா இருக்கும், 3 வருஷம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் பண்ணுற சமயத்தில். அதுக்கப்புறம் 20 வருஷம் ரொம்ப மோசமான திசை வருது, பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது, பையனோட வாழ்க்கை என்ன ஆகுறது. ஸோ அப்போது ஜாதக அனுகூல பொருத்தத்தை பார்த்து தான் இதை நம்ம டிசைட் பண்ணுமே தவிர, ஒத்த நட்சத்திரத்தை வச்சு இந்த 10 பொருத்தத்தை வச்சு யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஓகே சார், ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக வந்து குழந்தை பாக்கியம், அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து ஜாதகத்தில் எப்படி கணிக்கிறது? ஆமாம், இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம ஃபில்டர் பண்ணி தான் இந்த 5 பாயிண்ட்டுமே நம்ம எடுத்திருக்கோம். அதில் 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், குழந்தை. இன்றைக்கி எத்தனை கோவில் எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பேரெலாம் நம்ம பார்க்குறோம். குழந்தைக்காக ரொம்ப வர வேண்டி இருக்கவங்க, எங்களுக்கு குழந்தை மட்டும் கிடச்சிட்டா போதும், எங்களுக்கு எந்த சொத்தும் வேணாம், அதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு கூடவே நெருங்கின ஒரு நண்பருடைய பொண்ணுக்கு 2 பேருக்கும் அதீத புத்திர தோஷம் அமைப்புகள்லாம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 70-80 லட்சம் சைனாவுக்கு போய் அந்த செயற்கையான குழந்தையெல்லாம் பெற்றுட்டுலாம் வந்ததெல்லாம் நான் கண்கூட பார்த்துருக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, 5ஆம் இடம் 2 பேருக்கு கெடாமல் இருக்கணும். நீங்கள் பொருத்தம் பார்க்கின்ற போது 5ஆம் இடத்துல சனி ராகு போன்ற தீய கிரகங்கள் இருக்கக்கூடாது. ப்ளஸ் குரு ராகு கேது போன்ற கிரகத்தோட ரொம்ப நெருங்கின பாகையோடு இருக்கக்கூடாதுங்கிறது இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனை அடுத்து இது சம்மந்தப்பட்ட திசையை வந்துடக்கூடாது, நெகட்டிவ் பிளானட்டோட திசையை வந்துடக்கூடாது. இப்படிலாம் இருந்ததுன்னா குழந்தைக்காக கஷ்டப்படுவாங்க, குழந்தைக்காக செலவு பண்ணுவாங்க, குழந்தைய மனசில் நினச்சிக்கிட்டே அதிக பாரத்தை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டெல்லாம் பார்த்துருக்க முடியும், ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருப்பாங்க, அவங்களாம் 5-6 குழந்தைங்க வச்சுருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருப்பாங்க, குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன, 2 பேருக்கும் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு, இந்த 3 ஒரு சேர 2 பேருக்கு கெட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இன்னொரு இதில் வந்து குழந்தைகளுக்காகவே தனிப்பதிவாக நம்ம பார்ப்போம். குழந்தைகளை பார்க்க வேண்டிய அவசியம் திருமணத்திற்கு ரொம்ப கட்டாயம். அடுத்ததாக வந்து ஆயுள், இதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா யங் ஏஜ்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து பார்ட்னர்ஸ் வந்து இழக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆயுள் ஸ்தானம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்கணும் சார்? இதில் நம்ம இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை பற்றி பேசியிருப்போம், இதைத்தானே நாங்கள் கயிறு பொருத்தம்னு சொல்கிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் இதில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது ரஜ்ஜு பொருத்தம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்களுடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியது சனி, 8ஆம் அதிபதி, லக்னாதிபதி. இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியமாக நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு 60-70 வயசை தாண்டி வாழக்கூடிய ஒரு பிராப்தம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அட்டமாதிபன் ஆயுள் காரகன் திட்ட கேந்திரம் திரிகோணம் ஏரிடில் தொட்ட லக்னாதிபதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள் அப்படின்னு ஒரு செயல் உண்டு. அந்த வகையில் அட்டமாதிபன் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்களுடைய 8ஆம் அதிபதி கேந்திர கோணத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா திசை தான் வரக்கூடாது, ஆனால் அவங்க கேந்திர கோணத்தில் இருந்ததுன்னா ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனை அடுத்து ஆயுள் காரகன்னு வரும். அதில் ஆயுள் காரகன்னா ஜென்ரலாகவே சனி ஆட்சி உச்சமாவோ திரிகோண கேந்திரத்தில் இருக்கிறது ஆயுளை பலப்படுத்துது அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்புறம் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறதோ கேந்திர கோணத்தில் இருக்கிறதோ ஆயுள் காரகனோட சேர்ந்து இருக்கிறதோ இல்லை 8ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதோ கண்டிப்பாக ஆயுள் தீர்க்கத்தை சொல்லும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ ஆயுளை தனித்தனியாக பார்த்து சேர்த்துறது தான் இளமை பருவத்திலேயே விதவையாகக்கூடியதை தடுக்கலாம். 2வது அவங்களுக்கு பார்ட்னர் சைட்லேருந்து அடுத்த ஒரு கல்யாணம் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு ஆயுள் பாக்கியத்தை கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விதியின் அடிப்படையில் பார்க்க வேண்டியது ரொம்ப நெசசரி. ஸோ கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரம். ஸோ கோச்சாரத்தில் இந்த திருமண விதி வந்து எப்படி பார்க்குறது சார்? இப்போது ஜாதகத்தில் நம்ம பொருத்தம் எல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் மல்லு கட்டி சொன்ன விஷயம்லாம் நிறைய இருக்குது. கேரக்டரை பார்க்குறோம், குழந்தைய பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடிய தருணத்தில் 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருந்து அஷ்டமச்சனியாக இருந்துடக்கூடாது. அது ரொம்ப கவனமாக பார்க்கணும். அஷ்டமச்சி இப்போ கன்னி ராசி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ அடுத்த ஒரு வருஷத்தில் அஷ்டமச்சனி வருது. கல்யாணம் ஆன புதுசிலேயே ஒரு சேர அஷ்டமச்சனியை ஒரே நேரத்தில் சந்திச்சாங்கன்னா குழந்தை விஷயம், அங்கே இருக்கக்கூடிய மாமனார் மாமியார், ப்ராப்பர்ட்டி, வரதட்சணை இப்படின்னு பயங்கரமான ஒரு இம்பேக்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சரி கட்டினாலும் விபத்து, இழப்பு இது போன்ற அமைப்புகள்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பொண்ணு வந்த நேரம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு குண்டை தூக்கி போடுறதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான். அவருக்கே அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கோம், பொண்ணு வர்றதுக்கும் போகிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது.
ஆனால் அந்த அஷ்டமச்சனியில் இவர் பொருளாதார பொண்ணு வந்தாலும் வரலினாலும் இழக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அந்த சமயத்தில் திருமணம் பண்ணுறதுங்கிறது தான் இந்த கோச்சாரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒருத்தருக்கு ஒரு சேர கணவன் மனைவி இருவருக்கும் அஷ்டமச்சனி ஜென்மசனி ஒரே மாதிரி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறத தவிர்த்துடணும். இதுக்கு ஒரே வழி என்னென்னா 2 வருஷம் 2.5 வருஷம் தள்ளி போட்டு அந்த திருமணத்தை பண்ணுறது. அப்படி இல்லைன்னா வேறு ஒரு வரனை பார்த்து அமைச்சுக்கிறது தான் இதுக்கு ஒரே ரெமெடி. ஆகவே கோச்சாரத்தில் அவங்களுக்கு ஒரு சேர அஷ்டமச்சனியோ ஜென்மசனியோ கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத இதில் கூடுதலாக பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே சார். ஸோ திருமணத்தில் வந்து 10 பொருத்தம் அப்படிங்கிறது வந்து அவசியமே இல்லை. இந்த மாதிரியான திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு 2 பேரோட ஜாதகத்தையும் வச்சு ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருமணத்தை பண்ணி வைக்கிறது தான் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்து திருமணத்தை சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக. நமது அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 6 தடம்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.